நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் தமிழ் இப்போ ஒரு பார்ட் 1ல் ஒரு 50 வினாக்கள் எப்படி அட்டன் பண்ணணும், ஒரிஜினலாக அந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி ஒரிஜினலாக அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவில் காட்ட போகிறேன். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதாங்க 2022 அதாவது போன வருஷம் நடந்த குரூப் 4 கொஸ்டினுங்க. சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ லைவ் நம்ம பிடிஎஃப் வச்சு சொல்கிறத விட லைவில் எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கை வச்சு மறைச்சி நம்ம எப்பவுமே தமிழ் அட்டன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு பேப்பர் வச்சு நாங்கள் அட்டன் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏர் எழுபது 17 கீழ்கணக்கு நூல் ஒன்றான்னு கேட்குறாங்க. ஏர் எழுபது பாடியவர் கம்பர். ஆமாம், ஏர் எழுபது சிலை எழுபது அது ஓகே, கம்பராமாயணம் கதை தான் கம்பர்னு தெரிஞ்சு. ஓகே, ஏர் எழுபது 17 கீழ்கணக்கு நூல் ஒன்றா? இல்லை. அப்போ இது கிடையாது. அப்போ 2 மட்டும் தான் சரியா? அப்போ ஆன்சர் ஓகே, 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், யாமருந்த புலவர் நிலையம் கம்பனை போல். இப்போ நம்ம ஆப்ஷனே பார்க்க தேவையில்ல. யாமருந்த புலவர் கம்பனை போல் என்று பாடியவர், கம்பனை போல் இளங்கோடி போல் என்று பாடியவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். பாரதியார் எங்கே இருக்குது? ஆப்ஷன் இங்கே இருக்கா? ஓகே, ஆப்ஷன். அடுத்தது, மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்குன். இந்த மன்னனும் மாசர கற்றோன்னு இருந்தாலும் அவங்க முதுமையை பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் போட்டு படிச்சிருந்தா, முதுமையான சொல்கிறவங்கள பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தா நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? மூதிரை அப்படி சொல்லி அடிச்சிடலாம். ஏன்னா ஆப்ஷன் பார்க்குறப்ப தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதை பார்க்காம பண்ணுறப்ப டக்குன்னு அடிச்சிடலாம். சரிங்களா? இந்த பொறுத்துக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தாகணும். பாருங்கள், மதியாதார் முற்றம் அப்படின்னா மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதினா இப்போ 1 வந்துடும். உபசரிக்காத வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? உண்ணக்கூடாது. அப்போ இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2 4 ஃபஸ்ட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். 2 4 இங்கே மட்டும் தான் வருது. சரிங்களா? அப்போ ஆன்சர் 2 4 1 3 அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக டக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம். ஓகேங்களா? டக்குன்னு நம்ம குறிச்சது ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பொறுத்துகளை பொறுத்த வரைக்கும் இதை டக்குன்னு இதை மட்டும் பாருங்கள். எடுத்தோன்னே ஆப்ஷனை பார்க்காதீங்க. இப்போ வெண்பான் இருக்கா? இப்போ வெண்பங்கள் வேணும்னு சொல்லிட்டு செப்பு. ஆசிரியப்போ அகம் ரொம்ப நல்லதாக இருக்கும். களிப்பான துள்ளிட்டு ஓடுறது, வஞ்சிப்பான தூங்கினா வஞ்சுவாங்க. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ 3 4 1 2 எங்கே வருது? 3 4 1 2. ஓகேங்களா? ஓகே, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எதுக்கு? கோல்டு பிஸ்கட்டுன்னு இருக்குது. கோல்டுனாவே நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம தங்கன்னு தான் சொல்லுவோம். தங்கம் வாங்க போகிறோம் கோல்டுனா. அப்போ தங்கன்னு எங்கே வருதுன்னு பாரு. அப்போ தங்கன்னு வருது. தங்க கட்டி டக்குன்னு அடிச்சிடணும். ஆங்கில சொல்லுக்கு எதிரான நேரான தமிழ் சொல்லுகளே சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் அட்டன் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு ஷார்ட்கட் போட்டு படிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? மெய் தான் பேசணும். ஒரு நாள் மொய் பேசக்கூடாது. கான்ஸ்டண்ட்டாக மொய் பேசணும். அப்போ 2க்கு 1 வருது. சரிங்களா? அதேமாதிரி நம்ம இந்த 2க்கு 1 வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2க்கு நேரம் எங்கே வருது? 1 இங்கே மட்டும் தான். 2க்கு நேரம் 1 வருது. அப்போ ஆன்சர் என்னது? 2க்கு நேரம் 1 இங்கே மட்டும் தான் வருது. 3 1 4 2. சரிங்களா? மீது எல்லாமே அதிலே சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் எப்போ கொடுத்தாங்க? இது தனியாக கீழே பாக்ஸில் தமிழ் புக்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் நம்ம 38ன்னு அந்த வருஷம் தெரிஞ்சால் கூட போதும். சரிங்களா? பெண்கள் மாநாட்டில் தான் கொடுத்துருப்பாங்க பெரியார் பட்டம். 38ன்னு தெரிஞ்சால் கூட போதும். ஆசியாவின் சாக்ரடிஸ் அப்படிங்கிறது அது 70. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம அப்படியே டக்குன்னு பார்க்குறப்ப இங்கே எங்கே 38 இருக்குது? இது மட்டும் தான் இருக்குது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 7 6 7ன்னு வரும், 70ன்னு வரும். சில நெக்ஸ்ட்டு, நடனக்கல்லில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை. அப்போ திருநங்கை பற்றி நம்ம புக்கில் இருக்கிற ஒரு திருநங்கை யாருன்னு கேட்டால், நம்ம புக்கில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் நர்த்தகி நடராஜ். அப்போ கண்டிப்பாக அவங்க தான் நடனக்கலையில் ஃபேமஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். பொங்கல் புதுநாளில் மாண்புனை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்குகிறார்? இது நல்லா படித்தா தான் தெரியும். ஒரு எந்த இதழ் மூலமாக அண்ணா விளக்குகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு புதுநாளுக்கு ஒரு கஞ்சி போட்ட ஒரு ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அது ஷார்ட்கட் நான் வச்சு படிச்சுன்னா காஞ்சின்னு அடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கவிஞர் மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? மேத்தானா தாத்தா. அவர் இறந்த உடனே ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போயிட்டாரு. அது தனியாக ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்த வீட்டுக்கு போனாரா தாத்தா இறந்ததுனால, அதனால் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தான் சாகித்ய அகாடமி. சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். உலகம் உயிர் கடவுள் 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். பாருங்கள், பெரிய புராணத்தை பற்றி சொல்லிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணுங்களை நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர், நீ தான் என் கடவுள்னு சொல்லுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். சில சும்மா ஜாலிக்கு தான் சொல்கிறேன். கல்யாண சுந்தரனா. அப்போ இந்த ஷார்ட்கட் போட்டு படித்தா கல்யாண சுந்தரன் தெரியவே கல்யாண சுந்தரம் தானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு அடிச்சிடலாம். அடுத்து சரியான கூற்று பாருங்கள். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவரா? ஆமாம், சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பத்தை ஏற்றுவரா? சிலப்பத்தை ஏற்றுவர். அடியில் நீரே அருளுக என்று கூற்று கூறுவதை நம்ம சீத்தல சாத்தினா சொல்லியிருப்பாரு. நாட்டுவதை யாம் பாட்டுடைய சொல்லி சொல்லிட்டு பாடுவார் சிலங்கோவடிகள். அப்போ 4மே சரிதான். அப்போ அனைத்தும் சரி. ஓகேங்களா? அனைத்தையும் சரி, டிக்கெட் அடிச்சலாமா? அடுத்து, சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். ஆமாங்க, இரட்டை காப்பியம் தான். இது 2மே 30 கதைகள் அப்படிங்கிறது 2மே சரி தான். ஓகேங்களா? அப்போ 2 கூட்டுமே சரி. ஓகேங்களா? அடுத்து, வாணிகம் செய்வோருக்கு
பேணி பிறவும் தம்போல் செய்யும் திருக்குறள் உணர்த்தோடு. நான் என்ன சொல்கிறேன், வாணிகம் செய்கிறவங்க அந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க. இது நம்ம தமிழ் புக்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து நேர்மை. ஏற்றுமதி, ஏமாற்றுதல், முயற்சின்மைனா நேர்மையாக இருப்பாங்க அந்த டைமில் வாணிகம் செய்கிறப்போ. ஓகேங்களா? ஓகே. இப்போ சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இது ஃபுல்லாகவே நம்ம படிச்சு தான் ஆகணும். டக்குன்னு வேணால் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு டக்குன்னு தோன்றது எதுன்னு பாருங்கள். தமிழ் மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும். இதுதான் சரியாக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம இந்த நிறுத்தற குறிகள் அது நல்லா படித்தா உங்களுக்கு தெரியும். அழகாக நிறுத்தற குறி போட்டு தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? இப்போ அகர வரிசையில் 2 கொடுத்துருக்காங்க. இதில் கா வரிசை ஃபஸ்ட்டு வரணும். கா வரிசை முடிஞ்ச பிறகு கா வரிசையில் கா கா கோ எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அப்புறம் மா வரிசை வரணும். அதுக்கப்புறம் மா மூ வருது. மா வரிசையில் மா மூ. சரிங்களா? அப்போ கா, அதுக்கப்புறம் தான் அந்த வரிசை வந்த பிறகு தான் இப்போ அந்த வரிசை அந்த கா காஞ்சான அப்படி வரிசை இருக்கு இல்லையா, அது கட்டினால அப்போ கோ மேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து. அடுத்தது இதில் ஒரு சொற்கள் அகர வரிசை பாருங்கள். ஆக்கா ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்க்கணும். ஆ வரிசையில் ஆக்கா ஏக்கியில் ஆ வரிசை வந்துருச்சு. அப்புறம் ஆ ஓ வந்துருச்சு. அப்புறம் கா வரிசையில் கி, அப்புறம் தா வரிசையில் தே முடிஞ்சு. அப்புறம் பா வரிசையில் பா மா இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆசிரியர் ஓனான் கிளி. ஓகேங்களா? தேடு என்பது வினைமுற்று. வினைமுற்றுனா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ தேடினார்னா தேடி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். வினைமுற்று தேடினார். சார் இது எக்ஸாம் டைமில் எப்படி சார் இது மாதிரி பார்க்குறதுனா கை தான் இருக்குது. நம்ம கை வச்சு மறைச்சி டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். 10 பாட்டு 8 தொகை 2 தொகையிலும் அச்சிட்டு வெளியிட்டவர். மேக்ஸிமம் நம்ம ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லா புக்கும் அச்சிட்டு வெளியிட்டவர்னாவே ஊவேசா தான் வருவார். ஊவேசா தாத்தா. அப்போ ஊவேசா டக்குன்னு அடிச்சிடலாமா? ராப்பி சேதுப்பிள்ளை எழுதி ஆய்வு நூல். நம்ம பழைய புக்கில் நம்ம ராப்பி சேதுப்பிள்ளை கொடுத்துருப்பாங்க. அந்த ஊரை பற்றி எல்லா ஊரை பற்றி ஆய்வு பண்ணிருப்பார். அப்போ ஊரும் பேரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தம் இல்லத்திலேயே கற்பித்து ஈற்றமிழ் மாணவன் பேர் வரை வச்சார். நம்ம இல்லத்தில் ஈற்றமிழ் மாணவர் என்னமே சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா சூரியனாவே என்னது பருதினாவே பருதி மாதிரி கலைஞர். அதுமாதிரி ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டங்க? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்? நம்ம இதை பார்த்தா கன்ஃபியூஷன். டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் தெரியும். தூத்துக்குடி. சரிங்களா? பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவுடைய நம்ம இந்த யோகம் அப்படின்னாவே மேக்ஸிமம் இந்த சித்தர்களை பற்றி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். சரிங்களா? எதுவுமே தெரியலனாலும் சித்தர்கள் நடித்தா கூட போதும். சித்தர்கள் பற்றி கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வருது. சித்தர்கள் யோகம் பயின்றவர்கள் யாருங்க? சித்தர்கள். சரிங்களா? உழவர் பாட்டு. இப்போ உழவர் இல்லைன்னா நம்ம நாக்கில் நம்ம பல்லில் வந்து சாப்பாடு வந்து ருசிக்க முடியாது. நம்ம பல்லில் சாப்பாடு பண்ணணும்னா அது உழவர் தான் முக்கியம். அது யாருங்க? பல்லு பாட்டு. சரிங்களா? வரதன். இப்போ காலைல மழை வருமாப்பா? வரல. இப்போ மழை வரலையா? ஈவினிங் வருமா? அவங்க தெரில. வருதா இல்லையான்னு தெரிலப்பா. மேகம் வந்து எப்படி மானக்கருக்கெலாம் இருக்குது அப்படின்னாவே வரதான் அப்படின்னா கால மேகப்புலவர் மேகம். சரிங்களா? இந்த கொடை வந்து எப்பவுமே நம்ம அழகாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அழகிய கொடை பிஞ்சு போச்சுன்னா ரொம்ப கோவப்படுவோம். அதான் கொடைனாவே என்னது? இது பழைய புக்கு தான். அழகிய சொக்கநாத புலவர். சரிங்களா? அடுத்து நீல பொய்கை மேய்ந்திடும் தங்க தோணிகள். இது நல்லா படித்தா தான் தெரியும். அர்ஜுனன். இந்த கூற்று சொன்னது யாருங்க? அர்ஜுனன். சரிங்களா? பாருங்கள். எவ்வகை வாக்கியம்? கண்ணகை கட்டுரை எழுதாமல் இறால். இப்போ நான் கட்டுரை எழுதாமல் இருப்பேன். நான் எழுதாமல் இறால் அப்படின்னா இது பொருள் வேணால் மாறல பாருங்கள். ஆனால் கட்டுரை எழுதுறாங்க தான் அர்த்தம். பொருள் மாறாமல் ஆனால் அதில் நடக்கிறது கரெக்டாக நடக்குதுங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது? பொருள் மாறாமல் எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத. நல்லா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். கட்டளை தொடர்னு டக்குன்னு டிக் அடிச்சிடக்கூடாது. கட்டளை தொடர் அல்லாதன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 4த்தையுமே நம்ம செக் பண்ணணும். அண்ணனோட போ தமிழ் படி, நம்ம போ படி கட்டு அப்படிங்கிறது கட்டளை போல் இருக்குது. ஆணை அரசு ஆணை பிறப்பித்தல் அப்படிங்கிறது செய்தி தொடர் போல் இருக்குது. இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். விடைக்கேற்ற வினா வந்து 2 இருக்குங்க. 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்னா நம்ம எத்தனை மாடு மேய்ஞ்சுது அப்படின்னு தான் கேட்டால் 5 மாடுகள் மேய்ஞ்சு. அப்போ எத்தனை மாடு? அதுமாரி இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டால் தான் இங்கே நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இங்கே நகர பேருந்து நிற்குமா? நிற்கும். இது டக்குன்னு நம்ம பார்க்காம இப்போ சொல்லிடலாம். அது ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்களே கூட ஆன்சர் பண்ணுங்கள். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாரோட பேரில் கொடுக்குறாங்க? சரிங்களா? இப்போ நம்ம 9th தமிழ் புக்கில் திருமண உதவித்தொகைன்னு சொல்லிட்டு பெண்கள் மேம்பாடு அதில் இருக்கும். சரிங்களா? அது யார்? ராமாமிர்தம் அம்மையார். திருமணம் வந்து ராமருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படி கூட நான் வச்சுலாம். ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கிலரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார். சரிங்களா? இப்போ வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. இப்போ 1872 அந்த சிவகங்கையை இழந்துருவாங்க. 80 மீட்டுருவாங்க. அப்போ 72க்கு முன்னாடி தானே கண்டிப்பாக இருக்கும். அப்போ 71 முன்னாடி இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான். சரிங்களா? 700 சில்லறையில் இருக்கிறது ஒன்றா மட்டும் தான். இந்த 730. சரிங்களா? அதுக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கணும் கண்டிப்பாக. தொல்காப்பியர். இது நம்ம அழகாக கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தொடுதல் உணர்வு. ஆன்சர் வந்து சுவைத்தல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வாய் நமக்கு கீழே பாருங்கள். கீழே இருந்து போங்க. வாய் நுகர்தல்னால் மூக்கு. அதுக்கு மேலே என்ன இருக்குது? வாய்க்கு மேலே மூக்குக்கு மேலே கண் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் காது, அப்புறம் பகுத்தறிவிதல். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா தொடு உணர்தல். இலங்கை ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நமக்கு பக்கத்தில் இலங்கை, சிங்கப்பூர், அப்புறம் வந்து மலேசியா.
சிங்கப்பூர் மலேசியா பக்கத்தில் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் இலங்கை இருக்குது. இந்த 3 ஊர் தான் ஆட்சி மொழி. சரிங்களா, டக்குன்னு நம்ம பார்த்துன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து நம்மாழ்வார் பிறந்த குருகூர் பழம்பெயரை எவ்வாறு துறந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. குருகூர் அப்படிங்கிறது ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆழ்வார் திருநகரி. சரிங்களா, அங்கே நகர்னு கொடுத்துருவாங்க பாருங்கள், அது நம்ம நகரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஓகேங்க. அடுத்து 39வது கொஸ்டின். சோறு தின்றான் பழம் என்னென்னு வரும்? பழம் உண்டான், சோறு தின்றான் பால் பருகினான், பழம் வந்து என்னென்ன வரும்? உண்டான வரும். நீர் குடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, இது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அப்படியே நீங்கள் ஆப்ஷன் வந்து 2, 3, 4, 1 2, 3, 4, 1. சரிங்களா, நம்ம நீர் என்ன பண்ணணும்? தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4 நேரம் என்ன வருது? 4 நேரம் 1. இதை வச்சு தான் ஒன்று கண்டுபிடிச்சோம். தண்ணி தானே குடிப்போம், தண்ணி குடிக்கிறேன், தண்ணி நான் குடிக்க போகிறேன்னு சொல்லுவோம். நீர் குடித்தல் அப்படின்னா 4 நேரம் 1. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், தமிழ் எண்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் எண்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சதும் தெரியும். நம்ம இது ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லிருக்கோம். இந்த கடலை உருண்டையை நன்றாக சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். சரிங்களா, அப்போ கடலை உருண்டையை நன்றாக சமைத்து அப்படின்னு வந்தால் கூட 1, 2, 3. அப்போ 1, 2, 3 வருது. எங்கள் கடலை உருண்டையை நன்றாக சமைத்து அப்படின்னா என்ன வருது? அப்போ தேர்ட் ஆப்ஷன் நேரம் 2 வருது. அப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு நேரம் எங்கே வருது? 2 வருது. இங்கே மட்டும் தான் வருது. தேர்ட் ஆப்ஷன் நேரம் 2 இங்கே தான் வருது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் வந்து இது மட்டும் கரெக்டாக அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2, 3, 2, 1க்கு தெரிஞ்சவரை அடிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பழமொழி வந்து கொடுத்துருவாங்க. பழமொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழமொழி சிலபஸில் இருக்குது. இப்போ நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், இதுதான் சரியாக இருக்குது. இது மாறி மாறி இருக்குது. சரிங்களா, இது கரெக்டான ஆர்டர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா, இது நம்ம எப்பவுமே புலம்பிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருப்போம் டைலாக், நமக்கு ஏற்ற டைலாக் தான் இது. ஓகேங்களா, மோனை தொடை எத்தனை வகைப்படும்? இப்போ தொடை எத்தனை வகைப்படும் தான் கேட்குறேன். டா இருக்குது, டா என்னாவே 8 இருக்கும். அப்போ 8 டாலே கொஷின் கேள்விலே பதில் இருக்கும். அப்போ டைன்னு வந்தாவே 8 வரும். இந்த இடத்துல 8 வருதா? அப்போ மோனின்னு தொடை 8 வகைப்படும். சரிங்களா, அதுக்கப்புறம் புனிதமுற்று மக்கள் புதுவாழ் வேண்டில் புத்தக சாலை நாட்டில் வேண்டும் என. இதில் மோனை சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க. அந்த மோனை எதிகளே பாருங்கள். புனித புத்தக சாலை. இது ஃபஸ்ட்டு எழுத்து 1 இருந்தால் என்னது? மோனைன்னு சொல்லிருக்கோம் இல்லையா, நான் வச்சுக்கணும். பொறுத்துக்க சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம்ங்கிறது என்ன கொடுத்தாங்க? அற இலக்கியம். சரிங்களா, அற இலக்கியம். அதில் 11 கீழ்க்கு நூலில் வரும். குடும்ப இலக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். சரிங்களா, சேவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பியம், 50 காப்பியத்தில் வரும். குறுந்தகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம் 8 தொகையில் வரும். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 1, 2. 3, 4, 1, 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துருச்சுங்க. சரிங்களா, அப்புறம் இணை இல்லை முப்பாளுக்கு நின்னிலத்தே. அப்போ இணை இல்லை அப்படின்னாவே இல்லை நெகட்டிவ் பண்ணாவே பாரதிதாசன் தானே வருவார். அப்படி ஷார்ட்கட் போட்டிருக்குமா? அப்போ பாரதிதாசன். திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு தஞ்சை ஞானப்பிரகாசம் 12 ரூபாய்க்கு ஒரு புக்கு விட்டாரு சொன்னான். 812. அப்போ ஆன்சர் வந்து 812. திருமணம் செல்வ கேசவரால் தமிழுக்கு கதி அவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவது யாருன்னு கேட்டு ஷார்ட்கட் கேள்வியில் பதில் வச்சுருப்போம். கதி அப்படின்னா என்னங்க? கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். கேள்வியில் பதில் வச்சு ஷார்ட்கட் படிச்சிருப்போம். அப்போ கம்பர் திருவள்ளுவர். சரிங்களா, ஓகேங்க. மரபு பிழைனா என்னது? கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும் சொல்லியிருக்கோம். அப்போ இது ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு நல்லா படிச்சுதான் அடிச்சிடலாம். என்னது? என்ன? குயில் கூவும். என்ன குணுகும்? புறா குணுகும். இது என்ன? ஆந்தை அலரும். அப்போ என்ன ஒரு இது என்ன வரும்? கூகை குளரும் தான் ஆன்சர். சரிங்களா, சரிங்க. நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற சொற்கள் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே இதில் தான் நம்ம கொஸ்டின் வந்து விட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வல்லின மிகும் விதிகள் தெரிஞ்சுதான் தெரியும். ஆப்ஷன் டி. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. அப்போ இந்த இடத்துல மாற்றங்களை ஐ வருது. ஐயில் வெளிப்படைத்தன்மை வந்தனால அது அதுக்கு பக்கத்தில் கசதப இச்சு வருதா? கசதப மிகுந்தா வல்லின மிகும். கொண்டு வரப்போகிறது. வர அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆ இருக்குது. அகர ஈற்றில் பக்கத்தில் கசதப வந்துச்சுன்னா வல்லின மிகும். கசதப வருது, வரப்போகிறது. அப்போ பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின் பாருங்கள். குற்றுகிற அடிப்படையில் பொருந்தா சொல் எதுன்னு கேட்குறாங்க. குற்றுகைகள்னால் குசுடு தூபுரு லாஸ்ட்டில் வரணும். எல்லாத்துலேயுமே குசுடு தூபுரு வருது. ஆனால் இந்த பசுன்னு அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து குற்றுலுகரம் கிடையாது, இது முற்றுலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனிக்குறள் அடுத்து ஒரு குசுடு தூபுரு வந்தால், தனிக்குறள் அடுத்து வந்தால் அது முற்றுலுகரம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோன்னு தெரியும். மீதி எல்லாமே குற்றுலுகரம். சரிங்களா, ஓகேங்க. அவ்வளோதான். இந்த 50 வினாக்கள் வந்து பார்ட் 1ல் பார்க்குறோம். பார்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுமாரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்படி தான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு லைவ்லேயே வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோ போடணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்
இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். வரக்கூடிய எக்ஸாம்லேயும் 2024 குரூப் 4 எக்ஸாமும் இப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு காட்டியிருக்கேன், கொடுத்துருக்கேன். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ போய் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. பார்ட் 2 வீடியோவில் அடுத்த 50 கொஸ்டின் பார்க்கலாம்.